வந்து இன்னமும் வந்துட்டு இந்த கொடூர சடங்குகள்லாம் வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. எவ்வளவோ காலகட்டங்கள் வந்து தாண்டி வந்தாச்சு. எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. விண்வெளியிலே போய் மாசக்கணக்கில் தங்கிட்டு வர அளவுக்கு இங்க டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அது ஒரு பக்கம் வந்துட்டு இன்னமும் மக்களிடையே வந்து பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஒரு குழந்தையோட இது மாதிரி நடந்து ஒரு குழந்தையோட கண்ணே போச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரத்தினால ஒரு சடங்குனால வந்து பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சி போய் பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் சிவபுரி மாவட்டம் கொலராஸ் பகுதியை சேர்ந்தவர் தாங்க ஒரு மந்திரவாதி. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரகுவீர் தான் அவரோட பேர். இந்த மந்திரவாதியோட பேர். அவர் வந்து சில சடங்குகள்லாம் பண்ணுற மாதிரி ஒரு மந்திரவாதியாக இருந்திருக்காரு. இதை அதே பகுதியை சேர்ந்தவங்க தான் தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு முடியல, அதாவது ரொம்ப வருஷமாக ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாமல் அந்த புள்ள முடியாமே இருந்திருக்கு. இதுக்கு போய் நம்ம டாக்டரை பார்க்கணும், என்ன விஷயங்கிறத போய் பார்க்கணும், எல்லாமே போகணும் வரணும். அதை விட்டு போட்டு போய் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் இதுக்கு பழச்சிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னா குழந்தைய பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டா, சரி ஓகே இவங்களை வச்சு நம்ம ஒரு திட்டலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்னா, சடங்கு பண்ணணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சடங்கு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த குழந்தைக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, உடனே இந்த பேயை வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிறைய தப்பான இதெல்லாம் இருக்குது, இந்த குழந்தைகிட்டேருந்து எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அழைச்சிட்டு போய் அந்த சடங்கெல்லாம் ரெடி பண்ணி அது போய் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைய தலைகீழ தூக்கி பிடிச்சிருக்கான். அந்த நெருப்பெல்லாம் போட்டு, அதான் அந்த மந்திரம்லாம் பண்ணுவாங்களே, அப்போ வந்து அந்த சடங்கு பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே அந்த நெருப்பு, அந்த பெரிய பெரிய இது எலும்புச்சம்பளம் அதெல்லாம் வச்சு ஒரு பெரிய படையல் மாதிரி ஒன்று போடுவாங்க. அந்த படையல் மாதிரி போட்டு கீழே நெருப்பு வச்சுட்டாங்க. இதுக்கு கீழே வந்து நெருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த குழந்தைய தூக்கி தலைகீழ பிடிச்சிருந்துருக்காங்க. இப்படி வச்சு பிடிச்சிட்டு அந்த குழந்தைய வச்சு ஆட்டியிருக்கான். அந்த அனலில் என்னாச்சுனாக்கா, அந்த குழந்தையோட கண்ணில் பட்டு என்னாச்சுன்னா கண்ணு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப கத்த ஆரம்பிச்சு, அந்த குழந்தையோட கண் வந்து ரொம்ப இதாகணுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. உடம்பு முடியாதப்போ கூட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல, என்ன பண்ணணும்னு அவங்க பார்க்கல. இந்த குழந்தைய வந்து கண் இதானோன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பாருங்கள். இதை ஃபஸ்ட்டே போயிருக்கல ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாதப்போ போய் செக் பண்ணி என்ன அந்த குழந்தைக்கு முடியலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவனால் அந்த மந்திரவாதி வந்துட்டு அதை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கண் மருத்துவர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. கண்ணை செக் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த கண்ணில் வந்து எதுக்காக அந்த கண்ணில் இவ்வளோ பெரிய இதாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த அதுக்குள்ளே இந்த மந்திரவாதி வந்துட்டு இது நடந்தது போனது வந்தது எல்லாமே வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் கண் ரொம்ப இதானோன்னே போய் பார்த்தாக்கா அந்த டாக்டர் வந்துட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணியிருந்திருக்காங்க. செக் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க அந்த குழந்தையோட கண்ணில் வந்து ரெட் கலரில் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதை என்னங்க இப்படி வச்சுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்ததில் அந்த குழந்தையோட 2 கண்களும் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, இது வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும், அது வந்து கண்ணோட இதாக இருக்குது, லேயர்லாம் ஃபுல்லாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு என்னன்னு தெரியாமல் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் இப்படி நெருப்பில் கீழே போட்டு என்ன சிக்கன் இது பண்ணுற மாதிரி இப்படி போட்டு தீயில போட்டு ஒரு மனுஷனை குழந்தைய போட்டு இப்படி காட்டினாக்கா எந்த மாதிரி ஒரு இது இருக்குது, எந்த மாதிரி ஒரு மனநிலை அதெல்லாம். இன்னமும் இந்த உலகத்தில் எப்படி டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி இதை போய் நம்பி மூட நம்பிக்கையை நம்பி போய் நான் வந்து ஒருத்தரோட கடவுளுக்கு சாமி கும்பிட்றாங்கன்னா அவங்களோட நம்பிக்கையை நான் வந்து என்றைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்கள தான் நான் தப்பாக சொல்லுவேன் என்றைக்குமே வந்துட்டு. எனக்கு கடவுள் பிடிக்கும், நான் விழுந்து சாமி கும்பிட, எனக்கு கடவுள் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கையாக இருக்கிறவங்க கூட நம்பிடலாம். நம்ம எதுவுமே இது பண்ணல. அதான் கமலஹாசன் சார் சொல்கிற மாதிரி தான் கூட நம்பிடலாம். நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்க வந்து நம்பவே கூடாது. அந்த மாதிரி தான் தன்னை தானே கடவுள் நினச்சிக்கிறாங்க போலுக்கு. இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரி சூனியம் வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எந்த காலத்தில் இப்போ நடந்துட்டுருக்குன்னு எனக்கே ஒன்றும் புரியவே இல்லை.
ஆனால் இப்போ லாஸ்ட்டில் அது வந்து அந்த குழந்தையோட வந்து கண்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக மிச்சமாயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த மந்திரவாதியை போய் தேடி பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.